أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد. ஈது அன்று செய்ய வேண்டிய 8 சுன்னத்துகள் என்னான்னு பார்ப்போமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. 1. தொழுகைக்கு முன்னால் ஃபித்ரா தொகையை கொடுப்பது. 2. கடமையான குளிப்பை குளித்தல். 3. தன்னிடம் இருக்கும் சிறந்த ஆடையை அணிந்து ஆண்கள் நறுமணம் பூசி கொள்ளுவது. 4. தொழுகைக்கு முன்னால் ஒற்றைப்படையில் பேரீச்சம் பழங்களை உண்பது. 5. காலையில் இருந்து இமாம் பெருநாள் தொழுகையை தொடங்கும் வரை தக்பீர் சொல்லுவது. 6. பெருநாள் தொழுகைக்கு திடலுக்கு செல்வது. 7. ஒருவரை ஒருவர் சந்தித்து சலாம் கூறுவது. 8. தொழுகைக்கு ஒரு வழியாக வந்து மறுவழியாக திரும்பி செல்வது. இவை அனைத்தும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டித் தந்த சுன்னத்துகள். இன்ஷா அல்லாஹ் இதை பேணி நாம் ஈது பெருநாளை தொழுவோம். தாங்களின் குடும்பத்தினர்களும் அனைத்து மூமின்களும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ரஹ்மத் என்ற அருள்வளத்தையும் பரக்கத் என்ற விருத்தியையும் ஷிஃபா என்ற நிவாரணத்தையும் வழங்குவதற்காக துவா செய்வோம். இருப்பதை கொண்டு இல்லாதோருக்கு அளித்து பெருநாளை கொண்டாடுவோம். போர் பதட்டத்தால் இருக்கக்கூடிய உலக மக்களுக்காக இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக துவா செய்வோம். இவ்வுலகம் முழுவதும் அமைதியும் சாந்தியும் வளமும் நலமும் பெற்று மனிதன் நிறைவாக வாழ்ந்திட எல்லா வல்ல இறைவன் அருள் புரிவானாக. எந்த நன்மையும் தராத ஈத் முபாரக் என்ற வார்த்தைகளை சொல்வதை விட ஈது நாளில் அதிகம் அதிகம் நன்மை தரக்கூடிய தக்பீர் சொல்வதே மிக சிறந்த வழி. இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து.